10 நிமிஷத்தில் பல மணி நேர களைப்பை எப்படி போக்குறது? சிறிதளவு யோகா தெரிஞ்சிருந்தாலும் இந்த யோகா பற்றி தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. இது சாந்தி ஆசனம் அல்லது சவாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம சவமாக மாறிடணும். சவம் எப்படி நம்ம உடலில் எந்த இயக்கத்தையும் செய்யாதோ அதே மாதிரி தான் நம்மளும் பண்ணணும். வேலை செய்கிறதுனா பொருட்கள் தூக்குறது, நகட்டுறது அது மட்டும் வேலை கிடையாது. நாம் கண்ணை மூடி இருக்கையில் நம்மளோட விழிகளை இந்த பக்கம் அந்த பக்கம் நகட்டினாலும் அதுவும் ஒரு வேலை தான். கையை இறுக மடக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அதுவும் வேலை தான். கையை ஸ்ட்ரைட்டாக நீட்டணும் அப்படின்னு நினச்சாலும் அதுவும் ஒரு வேலை தான். ஒவ்வொரு சின்ன வேலைகளையும் நம்ம தவிர்க்கையில் அந்த ஒவ்வொரு பாகத்தில் உள்ள எனர்ஜிகளும் நம்ம மொத்தமாக சேகரிக்கப்படும். இந்த உடம்பில் உள்ள ஒவ்வொரு பாகத்திலிருந்தும் சேகரிக்கப்பட்ட ஆற்றல்கள் தான் நம்மளை 10 நிமிஷத்தில் புத்துணர்ச்சி அடைய செய்யும். இது எப்போவுமே ஒரு சமதளத்திலே பண்ணணும். தலைக்கு தலாணி வைக்கக்கூடாது. ஒரு விரிப்பு மட்டும் விரித்தா போதும். மல்லாந்து படுத்துக்கிறணும். கைகள் இரண்டையும் உடலோட பக்கவாட்டில் சிறிது இடைவெளி விட்டு வச்சுக்கிறணும். கால்களை சிறிது வி ஷேப்பில் வச்சுக்கிறணும். கையில் உள்ளங்கை இரண்டும் வானத்தை பார்த்தாப்புல இருக்கணும். மூச்சு விடுறது கூட ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடணும்னு அவசியம் இல்லை. இயற்கையாக நம்ம சுவாசம் எப்படி இருக்கோ அதுவாக போகணும். அதை கூட நம்ம கட்டுப்படுத்த தேவையில்லை. எந்த ஒரு பாகத்தையும் கட்டுப்படுத்தாத போது நம்மளோட ஃபுல் எனர்ஜியும் மொத்தமாக சேவ் ஆகும். இது வீட்டில் கரண்டு போச்சுன்னா இன்வெர்ட்டரில் ஓடுறப்ப நம்ம வீட்டில் தேவையில்லாத விளக்குகள், ஃபேன்கள்லாம் எப்படி அணைக்கிறோமோ அதே மாதிரி தான் இதுவும் நம்மளோட ஆற்றலை சேகரிக்கிறோம். சேகரிக்கப்பட்ட ஆற்றல் நமக்கு முழு பலத்தோட புத்துணர்ச்சியோட நம்மளை உருவாக்கும்.